நண்பர்களே வணக்கம். ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர்ஸ் யூடியூப் சேனல் மூலம் இன்று ஒரு புதிய லைஃப் கன்செப்ட் பார்க்க போகிறோம். 28,000 நாட்கள் வாழ்க்கையின் ஒரு தத்துவம், 28,000 days லைஃப் கன்செப்ட். நமது யூடியூப் சேனல் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர்ஸ் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதன் மூலம் தங்களுக்கு எப்பொழுதும் என்றும் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படுகிறது. இன்று நாம் பார்க்க போகும் இந்த புதிய கன்செப்டை பார்க்கும் முன் ஒரு சிறிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு என்றால் டிஸ்க்ளைமர். This live video training program is entirely for the purpose of easy understanding for insurance advisors and field forces. The titles, contents and pronunciation is for understanding purpose. The figures and projections mentioned are under the current scenario and can change, and it is not guaranteed for any product, terms and conditions applicable. நண்பர்களே இந்த 28,000 நாட்கள் 28,000 days in your life இது வெறும் கணிதம் அல்ல, நம்பர்ஸ் அல்ல, எண்கள் அல்ல. இது வாழ்க்கையின் ஒரு தத்துவமாகும். 28,000 நாட்கள் வாழ்வின் ஒரு ஆதாரம், அது ஒரு கணக்கு. அந்த வாழ்வின் கணக்கை ஆதாரத்துடன் நாம் காண்போம் என்றால் நாம் இன்று எங்கிருக்கிறோம், நாளை எங்கு இருக்க வேண்டும், வருங்காலத்தில் நமது அடுத்த சந்ததியார் எங்கு இருக்க வேண்டும் என்பது ஒரு புரிதலாக மாறும். இந்த புரிதலை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு சராசரியாக ஒரு மனிதனின் வாழ்க்கை 77 வருடங்களிலிருந்து 80 வருடங்களாக நாம் மதிப்பிடுகிறோம். அந்த மதிப்பிடல் மூலம் நாம் ஒரு மனிதனின் வாழ்வின் மொத்த காலங்களை 28,000 நாட்களாக வகுத்துள்ளோம். இந்த 28,000 நாட்களை 4ஆக வகுக்கும் பட்சத்தில் 4 வேறுபாடான ஒரு கணிதம் புரியும். அந்த கணிதம் என்னவென்றால் 7,000 நாட்கள், 7,000 நாட்கள், 7,000 நாட்கள், 7,000 நாட்கள், 4 7,000 28,000 நாட்கள். ஒரு மனிதனின் வாழ்வில் என்னென்ன நேரிடுகிறது, என்ன சோதனைகள் வருகிறது, என்ன மகிழ்ச்சிகரமான விஷயங்களை எதிர்கொள்கிறான், எல்லாவற்றையும் பார்ப்போம். முதல் 7,000 நாட்கள் பிறந்ததிலிருந்து 20 வருட வாழ்க்கையை நாம் ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் என்று எடுத்துக்கொள்வோம். ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் என்று எடுத்துக்கொள்வோம். குழந்தை பிறக்கிறது, வளர்கிறது, கல்வி கற்கிறது, அவன் ஒரு மனிதனாக ஆவதற்குண்டான ஆயத்தங்கள் செய்து கொள்கிறான். ஸ்கூலிங், சைல்ட்ஹுட் எஜுகேஷன் எல்லாமே நடக்கிறது. அதற்கு பிறகு அவன் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பிலிருந்து, முதல் கட்ட வாழ்க்கையிலிருந்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் 20லிருந்து 40ற்கு கொண்டு செல்லப்படுகிறான் அல்லது செல்கிறான். அவ்வாறு செல்லும் பட்சத்தில் அந்த 2வது பட்ச வாழ்க்கையில் அவனது எதிர்கால தேவைக்கான வேலையையோ அல்லது ப்ரொஃபஷனல் லைஃப்பையோ அல்லது வியாபாரத்தையோ, பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல் லைஃப் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் எதையோ ஒன்று ஏற்றுக்கொள்கிறான். அது ஏற்றுக்கொள்வதுடன் அவனுக்கு கனவுகள் அதிகமாகிறது. அவன் திருமணம் செய்து கொள்கிறான். அவனுக்கு வாழ்க்கையின் தத்துவங்கள் புரிகிறது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடமைகள் உயர்கிறது. அது உயர்ந்து 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 செல்லும் பட்சத்தில் அந்த 2வது ஃபேஸ் ஆஃப் லைஃப், 2வது கட்ட வாழ்க்கையும் முடிவடைவதற்கு வருகிறது. அதற்கு பின் ஒரு முக்கியமான வாழ்க்கை கட்டத்திற்கு செல்கிறான். அதை தான் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்கிறோம். 40லிருந்து 60 இது ஒரு முக்கியமான காலகட்டமாகும். அவனது சம்பாத்தியம் அதிகமடைகிறது. சம்பாத்தியத்திற்கு கூட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாகிறது, கடமைகளும் அதிகமாகிறது. கடமைகள் என்ன? குழந்தையின் கல்வி, குழந்தைகளின் உயர்கல்வி, குழந்தைகளின் திருமணம். அதை தவிர அவனது எதிர்கால தேவைக்கேற்ப
அவனது சேமிப்பு, ஓய்வூதிய சேமிப்பு இவையெல்லாம் கடமைகளாக மாறும் பட்சத்தில் அவனுக்கு பொறுப்புகளும் அதிகமாகிறது. இந்த பொறுப்புகள் அதிகமாகும் பட்சத்தில் அவன் என்ன செய்கிறான்? முதலீடு செய்கிறான், எதிர்கால தேவைக்காக உழைக்கிறான், தனக்காகவும் தனது குடும்பத்தாருக்காகவும் உழைக்கிறான், எல்லாவற்றிற்கும் அவன் எதிர்கொள்ள தயாராக ஆகிறான். ஆனால் 60 வயதிற்கு பிறகு அவனது ஓய்வூதியம் நின்று விடுகிறது. 3வது கட்ட வாழ்க்கை, 3rd phase ஆஃப் லைஃப் முடிந்தவுடன் 4th phase ஆஃப் லைஃபுக்கு வருகிறான். 4வது கட்ட வாழ்க்கைக்கு வருகிறான். ஓய்வூதியம் நின்று விடுகிறது, ஓய்வு பெறுகிறான். ஆனால் அவன் உடலில் வலிமை உள்ளதா? உழைக்க முடியாது. ஆனால் வருமானம் தேவை. ஏனின் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். வாழ்வதற்கு பணம் வேண்டும், செல்வம் வேண்டும். அது எங்கிருந்து வரும்? இவையெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் நமக்கு ஒன்று தோன்றுகிறது. லைஃப் இஸ் ஷார்ட். வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலமே. பிளானிங் மஸ்ட் ஸ்டார்ட் early. அதனால் வாழ்க்கைக்கு தேவையான எதிர்காலத்திற்கு தேவையான பொருளை சேமிப்பு வைப்பது மிகவும் அத்தியாவசியமாகும். டோன்ட் கவுண்ட் த டேஸ். நாட்களை எண்ணக்கூடாது. நாட்களை எண்ண வேண்டாம் நண்பர்களே. நாட்கள் எவ்வளவு மிகுதி இருக்கிறது, அந்த மிகுதியான நாட்களில் எதிர்கால தேவைக்கு தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் என்ன சேமிக்க வேண்டும் என்பதை யோசனை செய்ய வேண்டும். வாருங்கள் நண்பர்களே, இதை ஒவ்வொரு காமன் மேன் ஃபேஸஸ் த 4 மேஜர் லைஃப் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விகள் என்னவென்றால் அவன் சந்திப்பது என்னவென்றால், முதலும் கடைசியும் 7000 நாட்கள் அவனுக்கு சம்பாத்தியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் லைஃப் சம்பாத்தியம் இல்லை, ஆனால் அவனது தாய் தந்தையர் கவனித்துக் கொள்கிறார்கள். 4th phase ஆஃப் லைஃப், கடைசி காலகட்டத்திலும் அவனுக்கு வருமானம் இல்லை, ஆனால் அவன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவன் ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங் செய்யவில்லை என்றால் அவன் முதியோர் இல்லத்திலோ அல்லது தன்னுடைய குழந்தைகளின் ஆதரவிலோ இருக்க வேண்டிய கட்டாயம். ஆத்ம கௌரவத்துடன் அவனது வாழ்க்கையை செல்லாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதலால் சேமிப்பு மிகவும் அவசியம். அவர்களுக்கு ஒரு தனி மனிதனுக்கு அவனது மனதில் ஏற்படக்கூடிய 3-4 வாழ்க்கையின் கேள்விகள் என்னவென்றால், ஒருவேளை நான் வாழும் பட்சத்தில் எனக்கு நோய் ஏற்பட்டாலோ அல்லது நான் பொருளீட்டுவது நின்றுவிட்டாலோ எனக்கும் எனது குடும்பத்தாரின் நிலை என்னவாகும் என்று யோசிக்கிறான். நான் 60 வயதுக்கு பிறகு எனது ஊதியம் நின்றுவிட்டால் அதற்கு பின் எனது குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள் அல்லது என்னை யார் காப்பாற்றுவார்கள்? அடுத்தது அவன் இதையும் நினைத்து பார்க்கிறான், ஒருவேளை நான் 60 வயதிற்குள் எனக்கு ஆகக்கூடாத ஒன்று இயற்கை மரணமோ அல்லது விபத்து மரணமோ ஏற்பட்டுவிட்டால் என்னுடைய குடும்பத்தாரின், என்னுடைய குழந்தைகளின் எதிர்கால கனவுகள் என்ன ஆகும்? இவையெல்லாம் அவனது மனதில் தோன்றும் வாழ்க்கைக்கு உண்டான அற்புதமான கேள்விகள் தோன்றும் பட்சத்தில் அவன் நிலை தடுமாறுகிறான். அந்த நிலை தடுமாற்றத்திலிருந்து ஒரு மனிதனை ஒரு ஸ்திரத்தன்மைக்கு, ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு விடை என்ன, சொல்யூஷன் என்ன, அதையும் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன் இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு சிறிய ஓட்டம். அதை இன்பகரமாக மாற்றுவதற்கு நாம் எவ்வளவு சீக்கிரம் சேமிப்பை தொடங்குகிறோமோ அவ்வளவு நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹியூமன் லைஃப் வேல்யூ கன்செப்டை அடாப்ட் செய்ய வேண்டும். டோன்ட் கவுண்ட் த டேஸ். நாட்களை எண்ணாதீர்கள். நாட்கள் எவ்வளவு மிகுதியாக இருக்கிறது என்பதை பாருங்கள். நாம் எவ்வளவு நாட்கள் இன்னும் சம்பாதிக்கப் போகிறோம் என்பதை காணுங்கள். அதற்கு தகுந்த மாதிரி சேமிப்பை தொடங்குங்கள். பார்ப்போம் விடை என்ன. காமன் பர்சன்ஸ் கொஸ்டின்ஸ், லைஃப் கொஸ்டின்ஸ்க்கு விடைகள் என்ன? சொல்யூஷன் ஃபார் அவைலபிள். ப்ராப்பர் பிளானிங் அண்ட் சேவிங். சரியாக சேமியுங்கள், சரியாக திட்டமிடுங்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேமிப்பை தொடங்குங்கள். லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் எவ்வாறு இருக்க வேண்டும்? லைஃப் இன்சூரன்ஸ் ஹியூமன் லைஃப் வேல்யூ பிரகாரம் நமக்கு என்ன? டேர்ம் இன்சூரன்ஸ் வித் சேவிங்ஸ். இதை சேர்த்து ஒரு நல்ல ஆயுள் பாதுகாப்பீடு இருக்க வேண்டும், ஆயுள் காப்பீடு இருக்க வேண்டும். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் என்ன பண்ணணும்? கேரண்டீட் லைஃப் டைம் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் வரும் மாதிரி ஜீவன் உற்சவோ இல்லை ஜீவன் உமங்கோ இதே மாதிரி கன்வென்ஷனல் பாலிசி அடாப்ட் பண்ணும்போது எதிர்காலத்தில் 8 அல்லது 10% வரி இல்லாத
ஒரு தொகை தொடர்ந்து இடைவிடாது நிறுத்தாமல் வரும் பட்சத்தில் கௌரவத்துடன் வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது. அதை தவிர தனக்கும் ஏதோ ஒன்று ஏற்பட்டு விட்டால், நான் சம்பாதிக்கும் காலத்தில் 60 வயதுக்கோ அல்லது 55 வயதுக்கோ முன் எனக்கு ஏதாவது ஏற்பட்டால், இயற்கை மரணமோ அல்லது விபத்து மரணமோ ஏற்பட்டால், எனது குடும்பத்தாரின் எதிர்கால கனவுகள் என்ன ஆகும் என்று யோசனை பண்ணும் பட்சத்தில், அப்பொழுது லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் இருந்து கிடைக்கக்கூடிய ஜீவன் லக்ஷ் என்ற பாலிசியை எடுக்கும் பட்சத்தில் தங்களுக்கு உண்டான கனவுகள், தங்களது குழந்தைகளின் கனவுகளான கல்வி, உயர்கல்வி, அவர்களது திருமணம் எல்லாவற்றுக்கும் ஒரு கண்டிப்பான கேரண்டீடு ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரொவிஷன் எல்லாம் செய்து கொடுக்கப்படுகிறது. அதை தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுவும் பரிபூர்ணமாக நன்றாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும். ஸோ லைஃப் இஸ் ஷார்ட். டோன்ட் கவுண்ட் த டேஸ், மேக் யுவர் டேஸ் கவுண்ட். நாட்களை எண்ணாதீர்கள். நாட்கள் எவ்வளவு கழிந்து விட்டதோ கழிந்து விட்டது. இருக்கும் நாட்களில் நல்ல சேமிப்பை தொடங்குங்கள். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இன்கம், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் சேவிங், இதை செய்யும் பட்சத்தில் தங்களது குடும்பத்தாருக்கு என்றும் ஒரு நிலையான வருமானம், தங்களது குடும்பத்தாரின் எதிர்கால கனவுகள் சரியாக ஆவதற்கும் தாங்கள் ஏற்பாடுகள் செய்கிறீர்கள். வாருங்கள் நண்பர்களே, இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பட்சத்தில் ஒரு ரிவிஷன் செய்கிறோம். 28,000 days ஆஃப் லைஃப் 4 பாகமாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் 0 to 20, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் 20 to 40, தேர்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் 40 to 60 அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் ஆஃப் லைஃப் 60 to 80. முதல் ஃபேஸ், கடைசி ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் ஆஃப் லைஃப் நோ இன்கம். பட் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அண்ட் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இன்கம் வரும்போது நாம் நமது எதிர்காலத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதை தவிர நமது குடும்பத்தாரின் கனவுகளை நனவாக்குவதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். திங்க் அபவுட் யுவர் லைஃப். நீங்கள் உங்களது வாழ்க்கையை பற்றியும் யோசனை செய்யும் பட்சத்தில் தங்களுடைய குடும்பத்தாரின் எதிர்கால தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு, அவர்களுடைய கனவை நனவாக்குவதற்கும் தாங்கள் என்ன வேண்டும், அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய சேமிப்பு இருக்க வேண்டும். அப்டக்கிள்ஸ் வரும், ஏன்னா அதுதான் வாழ்க்கை. அந்த அப்டக்கிளுக்கு சொல்யூஷன் என்ன, ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசரை கூப்பிட்டு விபரமாக இந்த லைஃப் சைக்கிளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்களை பிரைட் ஃபியூச்சர் ஆஃப் லைஃப், பிரைட் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் வாழ்க்கை, உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை இன்றே செய்யுங்கள். அதை நன்றே செய்யுங்கள். நன்றே செய்வதற்கு தங்களுடைய அருகிலுள்ள ஆயுள் காப்பீட்டு முகவரை அணுகுங்கள். அவரின் யோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், வெல்த்தும் நல்லாயிருக்கும், ரிட்டையர்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸையும் பார்ப்பீங்க. அதை தவிர்த்து தங்களுடைய குடும்பத்தாரின் கனவுகளையும் நனவாக்குவீங்க. இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரே அற்புதமான ஒரு ஆயுதம் என்னவென்றால் லைஃப் இன்சூரன்ஸ், ஆயுள் பாதுகாப்பீடு, ஆயுள் காப்பீடு மட்டுமே. இதை தாங்களுக்கு எடுத்து கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களது நண்பன் ராமன் மற்றொன்றையும் கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஆல். எங்களுடைய யூடியூப் சேனல் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர்ஸ் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இத்துடன் நமது உரையை முடித்துக்கொள்வதுடன் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புதிய சப்ஜெக்டுடன், புதிய உரையாடலுடன் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களது நண்பன் ராமன். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க தமிழ். ஜெய்ஹிந்த்.